சொல்லியும் அப்ப அந்த வெளுப்பாருது கண்டுண்டே இருக்கிறச்சே நடக்கிறது. காதலன் கூட இருக்கார், ஒன்னும் புறப்பட்டு போயிடல. காதலன் என்னும் படுக்கையில இருக்கிறச்சேவே அவன் அணைப்பை நெகிழ்த்த போது வெளுத்து போகிறாளோ இல்லையோ. இது ஊர்காதலுக்கே பார்க்கிறோம். இத்த பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் இருக்கிறது தெய்வமான காதல். இது ஒண்ணு லௌகிக காதல் அல்லாமல் வைதிகமான காமம். ஆகையால் பெருமாள் பக்கத்துல தான் இருக்கார். பக்கத்துல இருக்கிறச்சேவே நம்ம ஆழ்வார் அணைச்சிட்டு இருக்கார். அந்த அணைப்பை நெகிழ்த்த போது அது தாங்க மாட்டாமல் வெளுத்து போயிட்டார் ஆழ்வார். அதனால எந்நீர்ம கண்டிறங்கிய சரி கேட்டிறங்கின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன ஈட்டர் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகா சாஸ்திரத்திலே இதை அடிப்படையாக கொண்டே வேதாந்த தேசிகன் ரொம்ப அற்புதமா ஒரு அர்த்தம் காட்டினார். பாதுகை நடுவுல இழைச்சிருக்கோ இல்லையோ. பெருமானுடைய பாதுகை முன்பக்கம் பருத்திருக்கு, பின்பக்கம் பருத்திருக்கு. யாருக்குமே செருப்பு நடுவில் இழைச்சி தானே இருக்கும். அது என்ன அகலமா இப்படியா இருக்கிறது. பெருமானுடைய பாதுகை இப்படி முன்னாடி பருத்து நடுவில் இழைச்சி பின்னாடி பருத்திருக்கோ இல்லையோ. ஏன்னு விசாரிச்சிருந்தார். இந்த பாசுரம் தான் இப்போ எந்நீர்ம கண்டிறங்கி இதுதகாதனாதன் ஆழ்வார் பாடினாரோ இல்லையோ. அதே போலத்தான் இங்க தேசிகன் அபிப்பிராயம் காட்டினார். ராமன் பாதுக பேர்ல தன் திருவடியை அழுத்தி வச்சுக்கிறார். நாம் எப்ப காலை பூமியில வச்சாலும் முன்னட அழுந்திருக்கும், பின்னட அழுந்திருக்கும், நடுவான கால் மேலதானே இருக்கும். ஒன்றும் இல்லை, ஜலத்துல கால் அலமெண்டு அப்படி நடந்து போனாலே பார்த்தா தெரியாதா. நடுப்பக்கம் இழைச்சிருக்கும், பின்னாடி முன்னாடி வளர்ந்துருக்கும். அதே போல ராமன் திருவடியும் பாதுகைக்கு மேல வைக்கிறார். முன்பக்க பாதுகையில திருவடி அழுந்திருக்கு, பின்பக்கத்தை பாதுகையில திருவடி அழுந்திருக்கு. ஆனா நடுவுல திருவடி அழுந்தா சொல்லு, நடுக்கால் அழுந்த போறதில்லை. அழுந்தாத இருக்கிறதுனாலே திருவடி நன்னா பட்ட அழுந்ததுல முன்பக்க பாதுக பருத்து படுத்தான் பூரிப்பிலே. பின்பக்க நன்னா பட்டதுனால பூரிச்சு படுத்தான். நடுவுல இருக்கிற இடத்துல திருவடி ஸ்பர்ஷமே கிடைக்கலையோ இல்லையோ, இழைச்சு படுத்து. அதனாலதான் பாதுக நடுவுல எதுக்கு இழைச்சிருக்குன்னா ராமன் திருவடி நடுப்பக்கத்துல அழுந்தாதபடியால் காதலர் தொடுவொழி நீங்கி விடுவொழி பயத்தலானேன் எந்நீர்ம கண்டிறங்கி இது தகாதனாதன் ஆழ்வார் பாசுரத்தின்படி. அப்ப நேரையே பார்த்து இருக்கிறச்சே கூட அணைப்பதற்காக நெகிழ்த்தால் கூட தாங்க முடியாத அளவுக்கு அன்பை ஆழ்வாரிடத்திலே பெருமான் வளர்த்து வைத்தான். இது கீழே முதல் 10 4ஆம் திருவாய்மொழி 3 திருவாய்மொழி தாண்டி பார்த்தோம். இப்படி ஒத்தருக்கொத்தர் பைத்து பிடித்தா போல இருந்தார்கள். வெய்மறு தோளினை மெலியுமாலோ மெலிவுமென் தனிமையும் யாதும் நோக்கா காமறு குயில்களும் கூவுமாலோ போகாதே அசுரர்கள் தலைப்பையில் எவன்கொல் ஆங்கென் நாழுமென் நாருயிர் ஆண் பின் போகேல் வசிஷை நுண்ணடை இளவாய்ச்சியர் நீ உகக்கு நல்லவரோடு முடிதராயே. நீ எங்கும் போக வேண்டாம், நம்மோடு இரு. பெருமாளப்ப பதில் சொன்னார், அழ்வீர் இந்த மாதிரி நீர் சொல்லக்கூடாது. 7 ஆச்சுன்னா நான் மாடு மேய்க்க போகணும், என் வரண தர்மம். நான் இடப்பிள்ளையா பிறந்திருக்கேன், அதனால அந்த மாதிரி போகாது இருக்கக்கூடாது. அப்புறம் வரணாசிரம தர்மத்தை மீறிவன் ஆயிடுவேன். அழ்வார் கேட்டார், மனைவி கொஞ்ச நாள் உட்கார்ந்து பேசுன்னு சொல்லியிருந்தார். என் வரண தர்மம் சந்தியாவந்தனம் இழுக்கிறதுன்னு ஒரு ஆண்மகன் சொன்னால் பைத்தியம்னு அர்த்தம். ஒங்கியும் போகாது இரு. பெருமாள் உடனே மாத்தினார். மாத்திட்டு போய் இல்லை என் தாயார் கோச்சுப்பள், அதனாலேயானு நான் போயாகணும்னா. புது மனைவி பேசு கொஞ்ச நாழின்னு சொல்லியிருந்தா தாயார் கோச்சுப்பள்னு ஒரு பிள்ளை சொன்னான்னா அசடுன்னு அர்த்தம். அதனால அத்தையும் பேசாதேன்னு விட்டார். கடைசியில கண்ணன் சரியாத சமாதானம் சொல்லிவிட்டார். இல்ல அழ்வீர், இந்த ரெண்டுமே காரணம் அல்ல, இன்னொரு காரணம் இருக்கு. 7 காலுக்கு ஒரு பெண்ணை அந்த மரத்துங்கிட நிற்க சொல்லியிருக்கேன், அதனால போய்த்தான் ஆகணும்னார். ஆழ்வார் அழகா சமாதானம் சொன்னார். உகத்து நல்லவரோடு முடிதராயே உகக்கு நல்லவரோடு முடிதந்து உந்தன் திருவுள்ள மிடர்கெடுந்தோறும் நாங்கள் வியக்க இன்புறுதும் என் பெண்மை ஆத்தோம் எம்பெருமான் பசுமைக்க போகேல். நான் என்ன பிரார்த்திக்கிறேன்னே தெரியாது பேசிட்டு இருக்கேன். நீ என் பிரகிருத்தியே இன்னும் புரியல. அந்த பெண்ணையும் அழைச்சின்னு வந்து என் கண் முன்னாடி கொடுத்தனம்னு சொல்றேன். இதைத்தான் நான் பிரார்த்திக்கிறேனே தவிர நீ எங்கு ஆனந்தப்படுகிறாயோ அங்குதான் செல்ல வேண்டும். நம் ஆனந்தம் உன் ஆனந்தமே நம் ஆனந்தம். என்ன இவரிடத்துல பக்தியை வளர்க்கறதுக்கு எவ்வளவு சமப்பட்டு வளர்த்திருக்கார். ஆழ்வார் பக்தினாலே அது இட்ட கால் இட்ட கைகளாயிருக்கும், எழுந்துலாய் மயங்கும் கைகூப்பும், கட்டமே காதலென்னு மூர்ச்சிக்கும், கடல் வண்ணா கடிகான் என்னும் சிட்டனே செழுநீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து. ஆக இட்ட கால் இட்ட கைகளாயிருக்கும், கை வச்ச இடத்துல கை, கால் வச்ச இடத்துல கால், ஒன்னு ஒரு இடத்துல மாறவே இல்லை. இட்ட கால் இட்ட கைகளாயிருக்கும், எழுந்துலாய் மயங்கும் கைகூப்பும். பெருமாளூர்கள் ஆகாசத்திலே கஜேந்திர மோட்சத்துக்கு ஓடி வந்தா போல நான் கூப்பிட்ட குரலுக்கு வருவரோ அப்படின்னு மேல எழும்பி பார்க்கிறார். வரல. பிரகலாதனை பூமியில போட்டு அழுத்தச்சே பூமி பிராட்டியா இருந்து ரட்சித்தாரே, பூமியிலேருந்து வருவரோ வரல. காற்ற போலே சுகஸ்பரிசம் பண்ணுவரோ வரல. சாது ஊர்த்வஞ்ச. இதை வால்மீகி பகவான் அசோகவனத்துல சீதை இருக்கிறச்சே சொல்றார். ஹனுமான் ஆகாயத்திலிருந்து இங்கோ மரத்தின் கடையில உட்காந்து ராம ராமன்னு சொன்னார்.
குரல் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஆகாசத்துல பார்த்தா, கீழே பார்த்தா, பக்கவாட்டுல பார்த்தா, யார் நம்மளை ரட்சிக்கிறதுக்காக இந்த வார்த்தை சொல்றார்களோன்னு தவித்தாளோ இல்லையோ, அதை போல ஆழ்வாரும் இட்ட கால் இட்ட கைகளாய் இருக்கும் எழுந்துலாய் மயங்கும் கைகூப்பும் சிட்டனே செழுநீர் திருவரங்கத்தாய். திருவரங்கத்தாய் இதுதானா இந்த பெண்ணை நீ படுத்தி வச்சிருக்கிற பாடு? வட்டவாய் நேமி வலங்கையா வென்னும் வந்திடா என்னென்னே மயங்கும். வட்டவாய் நேமி வலங்கையா, சக்கரத்தை வலக்கையிலே பிடித்தவடே, இவளை பார் சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கைகூப்பும் திருவரங்கத்துள்ளா என்னும் வந்திக்கும். ஆங்கே மழைக்கண் நீர் மல்க திருவரங்கத்துள்ளாயின்னு சொல்லச்சே கண்கள்லேருந்து தாரதாரையா பெறுகிறது. இப்படி இவள் காதலை விளைவிச்சு நன்னா வளர்த்து வச்சுட்டு இப்ப ரட்சிக்காமலே போயிட்டா. ஆகையால் ஆழ்வாரிடத்தில் காதல் மெதுமெதுவே வளர்ந்தது. இனி பெருமான விட்டு பிரிய முடியாத அளவுக்கு வளர்ந்து போச்சு. எவ்வளவு தூரம்? கடைசியில தெரிவித்தார். 3 பாசுரங்கள் சாத்து பாசுரங்கள் திருவாய்மொழியில கடைசியில சொல்றார் இல்லையோ, அதாவது முடிவில் பெரும் பாழ் சூழ்ந்தகன் ஆழ்ந்துயர்ந்த, முடிவில் பெரும் பாழ் சூழ்ந்ததனில் பெரிய பரணன் மலர் சோதி, சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞால இன்பம். இப்படி 3ஐயும் கபலீகரம் பண்ற அளவுக்கு காதல் வளர்ந்து போச்சு. ஆழ்வாரை இத்தனை நாளா திருத்தறத்துக்கு பெருமான் முயற்சி பண்ணி காதலை வளர்த்து இப்ப அந்த காதல் எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டு தெரியுமோ, தத்துவத்திரயத்தை கூட அது முழுங்கிடுமா. அதான் கடைசியில தெரிவிக்கிறார். சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ் மூல பிரகிருதி. மூல பிரகிருதியை தாண்டி ஆழ்வார் காதல் வளர்ந்து போச்சு. பரணன் மலர் சோதி, அதை விட சூக்மமா உயர்ந்ததா இருக்கிற ஜீவாத்மா ஆத்ம தத்துவம் முழுக்க விழுங்குற அளவுக்கு வளர்ந்து போச்சு. அதை விட சூக்மமா இன்னும் பிருகத்தா இருக்கக்கூடிய பரமாத்மா, பரமாத்மாவையே முழுங்குற அளவுக்கு காதல் வளர்ந்து போச்சு. சூழ்ந்தகன் ஆழ்ந்து இறந்த முடிவில் பெரும் பாழ் பரணன் மலர் சோதி சுடர்ஞால இன்பம், இது இத்தனையும் தாண்டி நம் காதல் வளர்ந்து கிடக்கிறதுன்னு ஆழ்வார் ரொம்ப அற்புதமா பாடியிருக்கிறார். அப்ப கீழேருந்து பல பாசுரங்கள் பார்த்தாலும் ஆழ்வார் காதல் காதலே. சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமம் என்னிவை நான்கென்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு இதற்கென் உரைத்தான் வாமனன் சீலரி ராமானுஷன். அது அம்மாழ்வாரோ சரி, திருமங்கியாழ்வாரோ சரி, கிருஷ்ண காமம் கிருஷ்ண பக்தி காதலே உயர்ந்தது. தர்ம அர்த்த காம மோட்சங்களுக்குள்ளே எது சிறந்ததுன்னு கேட்டா காமம் சிறந்தது. என் யதிகுல சார்வபௌமரான யதிராஜர் ராமானுஷர் சன்னியாசி குல சக்கரவர்த்தி சொல்லுவாராம். 4 புருஷார்த்தத்துல எது வசந்தது? காமந்தான் வசந்ததுங்கிறார். சுவாமி சன்னியாசி பேசுற பேச்சா இதுன்னா அவர் எந்த காமத்தை உயர்ந்ததுன்னு சொன்னார்? கிருஷ்ண பக்தியாகிற காமம் உயர்ந்தது. சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும். இதோ லௌகிக்க காமம் அல்ல. நாம இவ்வளவு நேரம் பேசிந்ததோ காதலர் தொடுவழியோ எந்நீர்ம கண்டிறங்கினதோ எந்த பேரமர் காதலோ பின்னந்த காதலோ கழியமிக்க காதலோ ஏது நம் காமம் அல்ல. இது பகவத் விஷயத்துல ஆத்ம பரமாத்மாக்களுக்கு நடுவில் உண்டான காமம். அப்ப ஆழ்வார் தன்னை பத்தி என்ன நினைச்சிருந்தார்? நான் எங்க எப்படி கடந்திருந்தேன், இன்னைக்கு எவ்வளவு காதல் வளர்ந்து போச்சு. ஊருக்கு உபதேசம் பண்ற அளவுக்கு காதல், தூது விடுற அளவுக்கு காதல், மிரடமடவார்கள்ல ஊடுற அளவுக்கு காதல். கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞாலம் ஆவேனும் யானே என்னும், கடல் ஞாலம் கீண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலம் உண்டேனும் யானே என்னும், கடல் ஞால தீசன் வந்தேறக்கொலோ. ஆழ்வாரே இப்படி உபதேச முதிரையோட பெண்ணு உட்கார்ந்துட்டா. தாயார் பார்க்கிறார், இவ பாடசாலைக்கே போலையே என்ன உபதேசிக்க போறா, பராங்குஷ நாய்க்கு இப்படி அமர்ந்து விட்டாராம். இன்னைக்கு அப்படித்தான் ஆழ்வாரை சேவிக்கிறோம். உபதேச முத்திரையோட எழுந்துள்ள இருக்காரோ இல்லையோ, இவள் என்ன உபதேசிக்க போறாள்னா கண்ணன் சொல்ல வேண்டியது இந்த பெண்ணு சொல்றா. கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும், நான் தான் இந்த கடல் ஞாலத்தையே படைத்தேன். கடல் ஞாலம் ஆவேனும் யானே என்னும், உபாதான காரணமே நான் தான். உண்டேனும் யானே என்னும், பிரளய காலத்தில் உண்டதும் நான் தான். கீண்டேனும் நானே என்னும், இதை அளந்து கொடுத்தது நான் தான். என்ன பேசுறா? கடல் ஞால தீசன் வந்தேறக்கொலோ. ஓ, ஏதோ பூதம் பிசாச்சம் பிடிச்சுடுது போல் இருக்கு. இல்ல அது பிடிக்கல. கடல் ஞால தீசன் வந்தேறக்கொலோ, ஈசனே இவள் பேர் ஆவேசித்திருக்கிறான். அந்த ஆவேசமடியா எதோ பேசுறா. தன்மை பாவத்தோட அனுகாரம் பண்ணி கொண்டு ஆழ்வார் பேசினார். அப்ப அனுகாரமோ தூது விடுதலோ நாயிகா பாவமோ மடல் எடுத்ததோ ஊடினதோ இது இத்தனை ஆழ்வார் பெருமான் அடையறதுக்கு பட்ட எத்தனை பாடு. அந்த பாட்டைத்தான் கடைசியிலே சூழ்ந்ததனில் பெரிய என் அவா என்ன ஆழ்வாருடைய அவா வளர்ந்ததை சொல்லுண்டு. அப்ப திருவிருத்தம் முழுக்க, திருவாசிரியம் முழுக்க, பெரிய திருவந்தாதி முழுக்க, திருவாய்மொழியில் 10 திருவாய்மொழி 9வது பாசுரம் வரை ஆழ்வாருடைய அவா ரொம்ப பெரிய அவா. அதை கீழேருந்து பெருமாள் வளர்த்து கொண்டு வந்துட்டார். இதே போல ருக்மிணி பிராட்டி பிறந்தண்டிலேருந்து கண்ணனிடத்துல காதல் கொண்டு பிராமணரை பிடிச்சு 7 ஸ்லோகம் எழுதி அனுப்பிச்சு விட்டு அதை அவர் படிச்ச பார்த்து இது வரைக்கும் தாம் பண்ணது நினைச்சிருந்தாரோ இல்லையோ, அதுபோல
அதே போல நாம நினைச்சிருக்கோமே, இந்த சம்சாரத்துல பிறந்து வளர்ந்து இந்த இருள் திருமாஞாலத்துக்குள்ள பக்தர்களா நாங்க இருக்கமே, எவ்வளவு பெரிய சமாச்சாரம் அப்படின்னு நாம நினைச்சிருக்கோம் இல்லையோ. அத போல அப்ப ஆழ்வார் காதல் தன்னது பெரியதுன்னு நினைத்தார், ருக்மிணி பிராட்டி தன்னது பெரியதுன்னு நினைத்தாள், ஆண்டாள் தான் 25வது பாசுரத்தின் வரைக்கும் நடந்தது பெரியதுன்னு நினைத்தாள், நாம் சம்சாரத்திலேருந்து வளர்ந்து பக்தர்களா இருக்கிறது உயர்ந்ததுன்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். இது இத்தனையும் கூழாங்கல்ல போல குளப்படி போல ஆக்கிட்டு இப்ப பெருமான சேவித்தா மாலே ஓ, இது இத்தனையுமே ஒண்ணுமே இல்லை போல் இருக்கு. அவர் மால்ங்கிற ஆசிரித்த வியாமோகத்தை காட்டினத்துக்கு இது சமமே அல்ல. அவருக்கு இருக்கிற வியாமோகம் எவ்வளவு தூரம் உயர்ந்ததுங்கிறதை வேறு சில பாசுரங்களால பார்த்தோம்னா ஆழ்வார் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சு விடலாம். இப்ப இந்த கடைசி பாசுரத்திலே சூழ்ந்ததனில் பெரிய என் அவ அறச்சூழ்ந்தாயேன்னு மேல 2 சொல்லு இருக்கு. வியாக்கியானத்துல சொன்னார், இவருடைய 4 பிரபந்தத்தினுடைய அனைத்து சொற்களும் ஓர்படி, அவ அறச்சூழ்ந்தான்கிறது மற்றொரு படி. இவ்வளவு பெருசா காதல் வளர்ந்து கிடக்கிறது இல்லையோ, அந்த காதல் எல்லாத்தையும் அப்படி எடுத்து வாயில போட்டாராம் பெருமாள். இந்த காதலை வளர்க்க நாம் பட்ட பாடு உமக்கு தெரியாத ஆழ்வீர் என்பதற்காக அந்த காதலை அவ வரச்சூழ்ந்தான். சூழ்ந்தான்னு ஆழ்வார் அனைத்து தன்னிடத்திலே சேர்த்து கொண்டான், ஆழ்வாரையே சூழ்த்து கொண்டான். இது அறன்னா ஆழ்வார் காதலை அறுத்துட்டான்னு அர்த்தமா? காதல் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா அவாவர சூழ்ந்தான்னு சொன்னா காதலே இல்லாதபடிக்கு சூழ்ந்துட்டான்னு அர்த்தம் அல்ல. இந்த காதல்ங்கிறது அவன் காதலுக்கு சமமா ஒன்றுமில்லாதபடிக்கு சூழ்ந்தான்னு அர்த்தம். அவா அற சூழ்ந்தாய் அவாவர சூழ் அரிய அயனை அரணை அலத்தி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன். ஆழ்வாருடைய அந்த அவாவை அறுத்து வீடு கொடுத்தான் அல்லவா பெருமான். வீடு கொடுக்கறச்சே பெருமான் காட்டினதுல இருந்துதான் ஆழ்வாருக்கு எல்லா விஷயமே மெதுவா புரிய ஆரம்பிக்கிறது. நம்ம இங்க வரச்சே 6:45 பார்த்தோம்னா அப்படி இருட்ட மசமசான்னு தெரியுது பாருங்க. 7, 7:15, 7:30, 7:45 பளிச்சுன்னு தெரியுது இல்லையோ. அதை போல இவ்வளவு நாளும் மசமசான்னு ஆழ்வாருக்கு தாம் பண்ணது இருந்தது. இப்ப சில திவ்யதேசங்கள்ல பெருமான சேவிச்சுட்டு தான் ஓ இது நம்மதல்ல பெருமானதுன்னு புரிஞ்சுட்டார். அது ஏதெனில் அதைத்தான் கீழே போக்கிய பாக்கத்வரேன்னு சொன்னேன்னு இல்லையோ. 3 திவ்யதேசங்களிலே நின்னும் இருந்தும் கிடந்தும் ஆழ்வாருங்கிற அன்னம் பரிபக்குவமாயிடுத்தான்னு பெருமாள் காத்துன்னு இருக்கார். அதாவது தெளிந்தவன் சிந்தை அகங்கழியாதே முன்னிலும் பிரகடம். அதாவது வைகுந்தத்துள் நிற்கிறான் புளிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்தவன் சிந்தை அகங்கழியாதேன்னு ஆழ்வார் பாசுரம். என்னுடைய சிந்தை தெளிந்து இருக்கிறது, அந்த அகத்துல கழியாமல் பெருமான் புகுந்தான். 3 திவ்யதேசங்கள்ல இருக்கார். ஆழ்வார் தண்ணீர் பக்கத்துல ஸ்ரீவைகுண்டம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு பக்கத்துல வரகுணமங்கை, நத்தம்னு சொல்லுகிறோம் இல்லையா, வரகுணமங்கை. அதுக்கு பக்கத்துல புளிங்குடி. இந்த 3 இடத்துலையும் பெருமாள் முதல்ல ஸ்ரீவைகுண்டத்துல நின்றுட்டு இருக்கார். கள்ளப்பிரான் கள்ளர் குலத்துக்கே தலைவனாய் திருடனாகவே அங்க சேவை சாதிக்கிறார். ஆச்சரியமான திவ்யதேசம் ஸ்ரீ வைகுண்டம். பல வைகுண்டங்கள் ஆழ்வார்களுடைய திவ்யதேசங்களுக்குள்ள உண்டு. விண்ணகரம் பாடுவா. திருவிண்ணகர்னு ஒண்ணு, நந்திபுர விண்ணகரம்னு ஒண்ணு, பரமேஸ்வர விண்ணகரம்னு ஒண்ணு, இதை போல விண்ணகரங்கள், காழிச்சீராம விண்ணகரம்னு ஒண்ணு, இதை போல இங்கேயும் இப்போ இது வைகுண்டமே, இது விண்ணகர்னு பேர் அல்ல, ஸ்ரீ வைகுண்டம்னே திருநாம இந்த திவ்யதேசத்துக்கு. அங்க பெருமாள் நின்று சேவை சாதிக்கிறார். ஆழ்வாருங்கிற தளிகை ஆயிடுத்தா பக்குவம் ஆயிடுத்தா அண்ணன் அப்படின்னு மடப்பள்ளி வாசல்ல முதல்ல நின்னுண்டு கேட்கிறோம் பாருங்க. வைகுண்டத்துல அதை போல நின்னுண்டு பெருமாள் கேட்டார். ஒன்னு ஆறதா தெரியல, நாழி யாருது, இப்பதான் திருவிருத்தம் முடிஞ்சிருக்கு. இனி அடுத்தடுத்து பாடிண்ட வந்தா தானே இவருடைய காதலும் வளரப்போகுது. பரபக்தி திசையில தான் ஆழ்வார் இருக்கார், இன்னும் வளர்றாரா பார்ப்போம். ஆனா தாங்களே பொறுக்கலை, ஆழ்வார் சீக்கிரம் கிடைக்கணுமே, துடிப்பு இருக்கு ஆனா கிடைக்க மாட்டேங்கிறார். உட்கார்ந்து விட்டார். வரகுணமங்கையிலே விஜயாசன பெருமானாக நத்தம்ங்கிற திவ்யதேசத்தில் அமர்ந்து சேவை சாதிக்கிறார். அப்ப புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து, வர மிக உயர்ந்த குணம் படைத்த மங்கை நாச்சியார் எழுந்தருளி இருக்கிற திவ்யதேசம் வரகுணமங்கையிலே இருந்தான். அப்படி ஒண்ணு ஆள இப்பதான் காதல் கடல் புறைய விளைவித்த பேரமர் காதல் பின்னின்ன காதல் தாடின்னு இருக்கார். இப்பதான் ஆழ்வார் பரஜான தசை தாண்டார். இன்னும் பரமபக்தி வரணும். அதுக்குள்ள பொறுமையில் பெருமாளுக்கு சயனிச்சு விட்டார். திருப்புளிங்குடியிலே சயனித்து கொண்டான். அப்ப முன்னாடி வைகுந்தத்துள் நின்று வரகுணமங்கை இருந்து புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று இதிலிருந்து பெருமாள் எதை எதிர்பார்க்கிறார்? போக்கிய பாகத்வரை. ஆழ்வாருங்கிற அன்னம் நன்றாக நாம் உண்ணுகிற அளவுக்கு பாக்கம் அடைஞ்சுடுத்தா, அது பக்குவமாயிடுத்தாங்கிறதுக்காக அந்த 3 திவ்யதேசங்களிலே இருக்கிறார். கொடியார் மாட கோடூரகத்தும் புளிங்குடியும் மடியாதின்னேனி துவில்மேவி மகிழ்ந்ததுகான் அடியார் அல்லல் தவிர்த்த அசவோ அந்நேலிப்படிதான் நின்று தாவிய அசவோ பணியாய் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். திருப்புளிங்குடியிலே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் 2 பக்கத்துல திருவடிகளை வருடி கொண்டிருப்பார். மூலமூர்த்தி நீண்ட சயனம், திருவடியை நாம சேவிக்க முடியாது. பிரதட்சணத்துல சின்ன ஜன்னல் துவாரம் வழியா கண்ணை இப்படி பார்த்துட்டா
ஒரு வெளிச்சத்துல தெரியும், ஒரு கோணத்துல சேவித்துக் கொள்ளலாம். ரொம்ப ஆச்சரியமான புளிங்குடி திவ்யதேசம். அப்ப மூணுலயும் நின்னும் இருந்தும் கிடந்தும் ஆழ்வார்ங்கிற பாக்கம் தயாரா எடுத்தான்னு பெருமாள் காத்து கொண்டிருக்கிறார். இந்த திவ்யதேசம் ஆழ்வார் திருநிலையில பார்த்துட்டோம் இல்லையோ, அப்படியே கொஞ்சம் நகர்ந்துட்டு போனோம்னு வச்சுக்கோ, 9ஆம் பத்தில் 6ஆம் திருவாய்மொழி, 7ஆம் திருவாய்மொழி, 8ஆம் திருவாய்மொழி, ரொம்ப ஆச்சரியமான திருவாய்மொழி. 9:9 மல்லிகை கமழ்த்தல் நல்கிற மாலை பூசல். 9:10 திருக்கண்ணபுரம் சபரி பெருமாள் சரண்ய முகுந்தத்துவத்தை காட்டுவிட்டார். 10:1 தாளதாமரையிலே திருமோகூர் ஆத்தன் மார்க்கபந்து சைத்தியத்தை காட்டுவிட்டார். இப்ப நாம பார்க்க போற சில கல்யாண குணங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமான கல்யாண குணங்கள். ஆழ்வாரிடத்துல பரிமாறணம்னு பெருமாள் மால் தான் மால் ஆசிரித வியாமோகவே வடிவெடுத்தவன் காட்டுகிறாராம். திருக்காட்கரை, திருமூழிக்களம், திருநாவாய் இன்னும் 3 திவ்யதேசங்கள். அடுத்தடுத்து மலையாள திவ்யதேசம் போனோம்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது. மூலமூர்த்தி இருப்பர், சங்க சக்கர கதா பத்ம, 4 கை இருக்குன்னு சேவை பண்ணி வச்சிருவா. ஓஹோன்னு பெருசா இருக்கும் கோவில், சேவிச்சுக்கலாம் வந்துள்ளோம். உற்சவம் பெருமை பிரசாதம் முதல்ல நாம் அதை கேண்டு போவோம். ஏதான இருக்குமான்னா சந்தனம் கிடைக்கும், துளசி கிடைக்கும், 4 புஷ்பம் கிடைக்கும், இவ்வளவுதான் கிடைக்குமே தவிர. ஆனா ஆழ்வார் அந்த பெருமாள்களுக்கு சமர்ப்பித்திருக்கிற பாசுரம்னு பார்த்தால் ஏற்றம் ஏற்றம் ஏற்றம், அவ்வளவு அற்புதமான பாசுரம். அதுல முதல்ல திருக்காட்கரை அப்பனை பத்தி பாடுகிறார். உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்னி பெருகுமால் வேட்கையும் என் செய்கேன் தொண்டனேன் நானோ ஒண்ணுமில்லாத ஏழை. பெருமான பத்தி நினைத்து என் உள்ளம் உருகுகிறதே. உருகுமால் நெஞ்சம், நெஞ்சம் உருகாது. இப்போ கொஞ்சம் உருகி போயிட்டா என்ன? ஆழ்வார்கள்லாம் நெஞ்சம் உருக்கம்ங்கிற அளவில் வியாக்கியானத்தில் வீட்டுல சாதித்தார். பகவானை அனுபவிக்கணும்னால் அப்ப நெஞ்சு நன்னா இருந்தான்னா அனுபவிக்க. நான் கங்கை ஆத்த கடக்கணும், இக்கரையிலேருந்து அக்கறை போகணும் அப்படின்னு ஓடத்துல ஏறி உட்காந்துக்கணும். ஓட இங்கேருந்து அங்க கொண்டு போய் விடும். நான் கங்கையை பார்த்துட்டு போயிட்டோம்னோ ஏறத்துக்கு போறச்சே ஓடம் ஓட்டேன்னு தெரிஞ்சிருது. அப்புறம் எப்படி கங்கையை கிடக்கிறது? ஓட நல்லா இருந்தானே கங்கையை கிடக்க. பகவான் அனுபவிக்கணும்னா நெஞ்சு திருடமா இருக்க வேண்டாமா? அவனை நினைக்கிறச்சேவே உருகுமால் நெஞ்சம். நெஞ்சே உருகிப்படுத்துனா ஓட்டத்தோடு ஒழுகலோட எப்படி அனுபவிக்க போறது? அது முடியல. பெருகுமால் வேட்கையும் உயிரின் பரமன்னி, வேட்கை காதல் வேற பெருகுகிறது. அப்ப உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்னி பெருகுமால் வேட்கையும் என் செய்கேன் தொண்டனேன் நான் என்ன செய்யறதுக்கு முடியும்? நான் என்ன கரை கட்டி வச்சு இது உருகாதருன்னு சொல்லலாமா? அல்லது பெருகாதருன்னு கரகட்டுறதா? இல்லே பகவானே நீ குணத்தோடு இருக்கிறதுனால தானே நான் உருகி போறேன், உன் குணங்கள் எல்லாம் மறைச்சுக்கோன்னு சொல்றதா? மூணுமே ஆகாது. இந்த உருக்கத்தையோ பெருக்கத்தையோ தடுப்பதற்கு வழியே கிடையாது சொல்லியது. ஏனெனில் தெருவெல்லாம் காமிகழமிழ் திருக்காட்கரை அப்பன். தெருவெல்லாம் காவி கமிழ், நல்ல மஞ்சள் நீர் தெருமுழுக்க ஓடுறதா திருக்காட்கரை அப்பன். ரொம்ப ஆச்சரியமான திவ்யதேசம். வாமன கஷேத்திரம்னு சொல்லுவார்கள். இன்னைக்கும் கேரளத்திலே ஏரணாகுளத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரொம்ப அற்புதமான திவ்யதேசம். வாமனமூர்த்தியாகவே சேவை சாதிக்கிறார். அங்குதான் ஓணம் பண்டிகை ரொம்ப பிரசித்தம். என்ன அவர் அந்த ஆவடி மாசத்து ஓணம் பண்டிகைங்கிறது அந்த ஊர்ல ஓணம் கேரளாவில் ரொம்ப முக்கியம் இல்லையோ? ஏன்னா அது வாமனமூர்த்தியினுடைய அவதார திருநக்ஷத்திரம். திருவோணத்தான் உலகாளும் என்பார்களேன்னு பாசுரம் இல்லையோ? அதனால ஓணத்தை தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமா கொண்டாடுறார்கள். திருவோணத்தெம்பெருமான் உலகாண்டு வாமனமூர்த்தியாக அங்க சேவை சாதிக்கிறார். அந்த எம்பெருமானை பத்தி தான் பிரார்த்திக்கிறார். உருகுமால் நெஞ்சம் திருக்காட்கரை அப்பனே உன்னை நினைத்து நெஞ்சம் உருகுகிறது. உருகிற இடத்துல ஆழ்வார் தெரிவித்தார். அங்கு ஆறுயிர் பட்டது எனதுயிர் பட்டதுன்னு பாசுரம். திருக்காட்கரைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பாசுரம். காட்கரை ஏத்தும் அதனுள் கண்ணாவென்னும் வேட்கை நோய் கூற நினைந்து நைந்து உருகும் ஆட்கொள்வானொத்து என் உயிருண்ட மாயன் காரொக்கும் காட்கரை அப்பன். ஆட்கொள்வானொத்து என் உயிருண்ட மாயன். ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம் இந்த இடத்திலே. பெருமான் ஆழ்வார் அனுகிரகத்துக்கு வருகிறார். இவர் ரொம்ப துடிக்கிறாரேங்கிறதுக்காக பார்க்கிறார். ஆழ்வார் பாடுறார். காட்கரை ஏத்தும் அதனுள் கண்ணாவென்னும். காட்கரைன்னு சொன்னாலே ஆழ்வார் உருகி போய் அதனுள் கண்ணான்னு அலற்ற ஆரம்பிக்கிறார். வேட்கை நோய் கூற, ஏற்கனவே இந்த காட்கரை அப்பனோட நாயகி சேர்ந்து இருக்கிறத நன்னு ஞாபகப்படுத்திண்டு நினைந்து நைந்து உருகும். அதை நினைச்சு தான் உருகிறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். இந்த திவ்யதேசத்துல பெருமான் காட்டின கல்யாண குணம் 2 பேரும் மாற்றினார்களாம். போகத்தில் தட்டுமாறும் சீலம் காட்கரையிலே கரையழிக்கும்னு நாயனார் சாதித்தார். சௌசீல்யம்ங்கிற குணத்தை பெருமாள் காட்டியிருக்கார். போகத்தில் தட்டு மாறும் சீலம். ஆழ்வாருக்கு இருக்கிற போகம் எவ்வளவு, அதை எப்படி மாத்தி அனுபவிக்கிறார் பார்ப்போம். தட்டு மாறுறதுன்னு என்ன தெரியுமோ? 2 பேருக்கு நடுவில் ரொம்ப நெருக்கமா படுத்துனா இவா உடைய அவா உடுத்திக்கலாம், அவா உடைய இவா உடுத்திக்கலாம். அந்த அளவுக்கு மாறிப்படுத்துன்னு வச்சுங்க. மாறி போற அளவுக்கு அனுபவங்கிறத தெரிவிக்கிறார். ரொம்ப சிறந்த நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள்னா இவன் தட்டுல அவன் சாப்பிடலாம், அவன் தட்டுல இவன் சாப்பிடலாம்.
இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோமா ஒரு தட்டுல 2 பேரும் சாப்பிடலாம், எப்படி வேணா வச்சுங்களேன். ஆனால் அவ்வளவு தூரம் நெருக்கம்ங்கிறதுக்காக சொல்றாரு. இப்போ காட்கரை அப்பன் ஆட்கொள்வான் ஒத்து என் உயிர் உண்ட மாயன் காரொக்கும். ஆட்கொள்வான் ஆழ்வார் இப்படி நம்மளை பத்தி அழுதுன்னு இருக்கார், இவருக்கு சேவை சாதிப்போங்கிறதுக்காக வரேன்னா. சரி ஆழ்வீர், உமக்கு அவசியம் நான் ரட்சிக்கிறோம். தேவரீர் வந்தா அடியேன் ஆசனத்தில் அமர்வித்து நிறைய கைங்கரியமனு ஆழ்வார் சொன்னார். அவசியம் பண்ணலாம். ஆட்கொள்வான், உம்மை ஆட்கொண்டு கைங்கரியத்தை கொள்ளுகிறேன் என்று சொல்லிட்டு பெருமாள் வந்தார். என் உயிருண்ட மாயன், ஆனா நடந்தது தோழி என்னதுன்னு நான் சொல்றேன் கேட்டுக்கொள். பெருமாள் வந்த உடனே சிம்மாசனம் நான் போட்டு வச்சிருந்தேன். உட்கார்ந்து அர்க்கியபாத்திய ஆச்சமனியை சமர்ப்பிச்சு அவர் திருவடிகள்லாம் வருடி விட்டு புஷ்பாஞ்சலி பண்ணி எல்லாம் பண்ணுன்னு காத்துட்டே பெருமாள் பறந்து மேலேந்து கீழே வந்து இறங்கினார். ஆழ்வீர் எங்க உட்காரணும்? இதோ ஆசனம் போட்டு வச்சிருக்கேன். சரி நான் உட்கார்றேன், ஆனா சொன்னபடி ஒண்ணு செய்யும். நீர் தான் நான் வருவேனான்னு இத்தனை நாழியா துடிச்சிருந்தீரோ இல்லையோ, ஒரு நிமிஷம் நீர் அந்த ஆசனத்துல உட்காரும் அப்படின்னு பெருமாள் சொன்னார். ஆழ்வாருக்கு மெதுவா அப்பதான் பொறி தட்டுறது, இவர் என்ன பேசுகிறார்? அவர் தானே சேஷி, அவன் தானே சுவாமி, நான் தானே சேஷன், கீழே உட்காந்து கைங்கிருமானோ என்னமோ சொல்றாரே. யோசிக்காதியம் ஆழ்வீர், நான் சொல்லதை முதல்ல செய்யும். ஏன்னா நீ ரொம்ப நாளையா காத்து நின்று உட்காரும், அப்புறம் நான் அவசியம் உட்காரு. சரின்னு ஏதோ சொல்றார் போல் இருக்குன்னு ஆழ்வார் அமர்ந்து விட்டார். ஆழ்வார் இப்ப பிரார்த்தித்தார். ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கார், பெருமாள் இங்க நின்று இருக்கார். ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், தேவரி திருவடிகள் அடியேன் வருட வேண்டும். நீர் சொல்றது நியாயமாவே இல்லையே. நீர்னா இத்தனை நாளி நான் எப்ப வருவேன்னு காத்துட்டு இருந்தீர், அப்ப உம்ம கால்னா வலிச்சு போயிருக்கும். நான் இத்தனை நாளி ஆதிசேஷ பீடத்துல உட்கார்ந்து தானே இருந்தேன். நீர் தானே இங்கே இருந்து ஏழையராவி உண்ணும் இணைக்கூற்றங்களோன் இந்திரியங்களுக்கு வசப்பட்டு அழுதீர். நீராகி கேட்டவர்கள் நெஞ்சடிய மாலுக்கு மேரார் விசும்பில் இருப்பரிதான் என்ன நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுரடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் நீர்தான் அழுதீர். இட்ட கால் இட்ட கை உமக்கு, சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கை கூப்பும் உமக்கு, பட்ட பாடெல்லாம் நீர். நான் என்ன சௌக்கியமா தானே எல்லாரோடையும் இருந்தேன், ஏன் என் காலை பிடிக்கணும்னு சொல்லியிருப்போ? உண்மையா பார்த்தா நீ பாடியிருக்கிற பாசுரத்தின்படி உம்ம காலத்தான் வருடணும். இப்ப அடுத்த அதிர்ச்சி ஆழ்வாருக்கு. முதல்ல அவர் உட்கார்றதாவே இருக்கல, அவன் உட்கார்ந்துருக்கணும். ஆனா அதை மாத்தி எப்படியோ ஆழ்வார் உட்காந்துட்டான். உட்கார்ந்தவர் கைங்கிரமணன் உட்காண்டே நடுங்கின்னு ஆசனத்தை பிடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கார். அப்போ இல்லாழ்வீர், நான் தான் உம்ம காலை பிடிக்கணும். புரியல ஆழ்வாருக்கு, இவர் எப்படி நம் காலை பிடிப்பார்? கூடவே கூடாது அப்படின்னு காலை ஆழ்வார் எடுத்துட்டார். பெருமானு சொன்னார், என் ஆசை உமக்கு முக்கியமா இல்ல உம்ம ஆசை உமக்கு முக்கியமா? ஆழ்வார் யோசித்தார். அவன் ஆசை தானே முக்கியமா இருக்கணும். சேஷத்துவம்னு இருந்தாலே அவர் ஆசை தான் முக்கியமா இருக்கணும். எனக்குன்னு பண்ணிக்கிறதா சேஷத்துவம்? பரகத அதிசய ஆதானேச்சயா உபாதேயத்தமேவ எஸ் ஸ்வரூபம் சசேஷா பரசேஷி. சேஷசேஷி பாவம் எதுன்னு ராமானுஜர் வெளியிடுகிறார். பெருமானுடைய திருவுள்ள முகக்கும்படிக்கே செய்து கொண்டிருப்பது சேஷத்துவம். இப்ப பெருமான் மாற்று கேள்வி கேட்டுட்டார். அழ்வீர் உம்ம வகுப்பு முக்கியமா ஏன் வகுப்பு முக்கியமா? இல்லையே தேவரீர் வகுப்பு தான் முக்கியம். அப்ப பேசாம வரும், உம்ம காலத்தான் பிடிக்க வேண்டும், என் காலை பிடிக்கூட. இல்ல தேவரீர் வகுப்பு தான் முக்கியம், ஆனா என் சேஷத்துவத்தை விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா தேவரீர் சுவாமி நான் தாசன் இல்லையோ, தாசனுடைய காலை ஒரு நாளும் தொடக்கூடாது. பெருமாள் திரும்ப கேட்டார், அப்படின்னால் எத்தனையோ தம்பதிகள் பெண்ணோட காலை கணவன் பிடிச்சு விடலையா? அந்த இடத்துல என்ன சேஷசேஷி பாவம் மாறிப்படுத்துன்னு அர்த்தமா? ஆனந்தமா பாத்துக்கிறாளே, நீரையும் ஒத்துக்க மாட்டேங்கிறீர். நான் தாசன் இல்லையோ, தேவரீர் சுவாமி இல்லையோன்னா அவ்வளவுதானா? பர்திரு பாரியா சம்பந்தம் உமக்கு நமக்கும் கிடையாதா? கீழிருந்து பின்ன எதற்காக கேட்டுன்னு வந்தீர்? ஊனில் வாழ்வீரே நல்ல போ உன்னை பெத்து வானுளார் பெருமான் மதுசூதன் என்னம்மான் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம். தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே என்ன கீழே நம்மோட கலக்கணும்னு ஆசைப்பட்டீரே. எப்ப தழுவி முறிஷி பரிமாற வேணும்னு கேள்விப்பட்டீரே. அதெல்லாம் மறந்துபடுத்தா என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்கு வேண்டாமா? நீர் பாரிய இல்லையா, நான் பர்த்தாவ் இல்லையா? எப்படி நாம் தான் உம்ம திருவடியை தீண்டணும்? ஆழ்வாருக்கு பேச்சுக்கு வழி தெரியல. இப்போ இவருக்கு இல்லேன்னு சொன்னா சேஷத்துவம் போடும், இருக்குன்னு சொன்னாலும் சேஷத்துவம் போடும். ஏன்னா இப்ப அவரை கைங்கரியம் பண்ண விடலேன்னு வச்சுங்கோ, அப்ப அடிமைத்தனம் போயிடும். பண்ண விட்டுட்டோம்னாலும் நான் அடிமைங்கிற சொரூப நாசமே ஆயிடும். என்ன பண்றதுன்னு தெரியல. கண்ணை மூடின்னு கட்டியா பேசாம உட்கார்ந்து விட்டார். பெருமான் ஆழ்வாருடைய திருவடிகளை வருட ஆரம்பித்தான். வலது காலை பிடிச்சு விட்டு இருக்கார். ஆழ்வார் கட்டியா கண்ணை மூடிந்தார். எத்தனை நாழி பண்றானோ பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிறதுக்காக அமர்ந்திருந்தார். பெருமாள் பார்த்தார், இதுக்கு கல்லையும் கட்டையும் கல்யாணம் பண்ணிருக்கலாம் போல் இருக்கே. இவரை எதுக்காக நான் பண்ணிட்டோம்? இப்போ ஆட்கொள்வான் ஒத்து வரும்போது ஆழ்வாரை ஆட்கொள்ளுகிறேன்னு வந்தான். ஆனா கடைசியில நடந்தது என்ன தெரியுமோ? என் உயிர் உண்ட மாயன் காரொக்கும் காட்கரையப்பன். உயிர் உண்ட மாயனால் என் சேஷத்துவத்தை அழித்து தன்னோட பரிமாறினான். ஆழ்வார் அப்பன தெம்பாயிட்டார். பாசுரம் பாடத்தை அடுத்து தெரிவித்தார். வாஸ்தவம் பகவான், நீர் எப்படியும் கைகிரமன்னு நான் எடுத்து, அது உம்ம ஆனந்தத்துக்கு நான் எடுத்து, இனிமே உமக்கு எது ஆனந்தமோ அத்தே செய்கிறேன். ஏன் ஆனந்தத்தை நான் பாக்குறதா இல்லை. ஏது உமக்கு ஆனந்தம்? வலது காலையே பிடிச்சிருந்து நான் கட்ட போல இருந்தா தானே உமக்கு வெறுப்பா இருக்கு. போறோம், எனக்கு வலது கால் வலி தீர்ந்து கொடுத்து இடது கால் வலிக்கிறது கொஞ்ச நேரம் அதை பிடியும்.
அப்படின்னு சொல்றச்சே பெருமானுடைய ஆனந்தம் ரெட்டிப்பாகிவிட்டது. இப்படி காருக்கும் காட்கரை அப்பன் போகத்தில் தட்டுமாறும் சீலம், போகத்திலே சீலகுணத்துல மாறி போயிட்டாரோ இல்லையோ, அவரை சேஷியாக்கி விட்டு தன்னை சேஷனா வச்சிருந்தாரு, அவரை சுவாமியாக்கி தான் தாசனா இருந்து பண்ணபடியால் இப்படி பெருமான் கலந்து பரிமாறுவது. ஆழ்வார் என்ன நினைச்சிருந்தார், இத்தனை நாள் இவனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நான் நினைச்சிருந்தது குளப்படி போலே, இப்ப அவர் கைங்கரியம் கொண்டுட்டது கடலை போலே. நான் இவ்வளவு நேரம் நினைச்சிருந்தது ஒருத்தி மகனாய் வரைக்கும் போலே, இப்ப பெருமான் காட்டினது மாலைய மணிவண்ணா போலே. என்ன இதற்கும் அதற்கும் எத்துணை வாசி. அதனால முதல் திவ்யதேசம் திருக்காட்கரையில சேவிச்சுட்டோம்னால் பெருமானோட ஆழ்வார் கலந்தது. அந்த இடத்துல ஒரே ஒரு வரி நஞ்சியர் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிப்பறாம், ஆறுயிர் பட்டது எனதுயிர் பட்டது. ஆழ்வார் சொல்லிக்கிறார், ஆரோட உயிர் பட்டது எனது உயிர் பட்டது. இதுக்கு எம்பெருமானார் தன்னுடைய கோட்டில் அமர்ந்துருக்கிறச்சே இப்படி சொல்லுவர் என்று நஞ்சியர் சாதிக்கிறார். ரெண்டு பேரும் சன்னியாசி. ஆனா பாசுரத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லிட்டு இருக்கா பாருங்க, ஆறுயிர் பட்டது எனதுயிர் பட்டது என்னால் இங்கு எனதுயிர் பட்டது அங்கு ஆறுயிர் பட்டது அப்படின்னு வீட்டுல நிர்வாகம். ராமானுஜர் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே, இங்கு என்னோட உயிர் பெருமானிடத்துல சேர்ந்தோ பிரிந்தோ பட்ட பாடு நித்திய சூரிகள் பட்டிருக்கவே மாட்டா அப்படின்னு ஆழ்வார் சொல்றாராம். இங்கு எனது உயிர் பட்டது அங்கு ஆறுயிர் பட்டது. நித்திய சூரிகள் ராஜ்யத்துல இந்த பாடெல்லாம் இல்லவே இல்லை, இவ்வளவு பக்தி கிடையாது, இங்கு நாம் பட்டதுதான் பாடு என்ன ஆழ்வார் சொல்லுண்டார். இது நஞ்சியர் இருந்த காலத்துல விசாரம் வந்தது. அது எப்படி எல்லாருக்கும் அனுபவம் ஒத்ததுதானே, நித்திய சூரியர்களுக்கு அதே பகவத் அனுபவம், ஆழ்வாருக்கு அதே பகவத் அனுபவம். அது எப்படி என் உயிர் பட்டது நித்திய சூரியர்கள் உயிர் பட்டது இல்லைங்கிறார் ஆழ்வார். அதுக்கு நஞ்சியர் தெரிவித்தாராம், வாஸ்தவம் எல்லாருக்கும் ஒரே அனுபவம் தான், ஆனா கல்யாணமாகி 10 வருஷம் ஆயிருக்கிற பெண்ணுக்கும் அன்னைக்கு கல்யாணம் ஆயிருக்கிற பெண்ணுக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையான்னார். அப்படின்னால் நவோடையான ஸ்திரீ பர்திரு கரஸ்பரிசம் பட்டால் வேர்ப்பது விருப்புமா போலே ஆழ்வார் விதிர்க்கிறார் என்று வியாக்கியானம். நவோடையான ஸ்திரீனா அன்னைக்கு கல்யாணம் ஆயிருக்கிற ஸ்ரீ, பர்த்தாவனுடைய கை அந்த ஸ்திரீனுடைய தோல்ல படுறதுன்னு வச்சுங்க, உடனே துடித்து போய் அது உடம்புல நடுக்கம் ஏற்பட்டு மயிர்கூச்செறிந்து போடாதா? இதே 10 வருஷம் ஆனப்புறம் பர்த்தா கைப்பட்டா மயிர்கூச்செறிய போறதா உடம்பு நடுக்க போறதா? ரெண்டுமே இல்லை. அத போல் நித்திய சூரிகள் பட்டது பட்டதே அல்ல, இங்கு எனது ஏற்பட்டது அங்கு ஆறுயிர் பட்டது. பெருமான் வந்து இன்னைக்கு என்ன கை கொள்றேன்னு ஆனந்தமா வந்திருக்கிறச்சே, அப்ப புது மனைவி நம்மாழ்வார் பராங்குஷ நாய்க்கு தான் இன்னைக்கு கல்யாணமானவர். அப்ப இவர் வேர்ப்பது விருப்பது போய் அங்க நடக்க போறதா? அதெல்லாம் எத்திர பூர்வே சாத்தியாசந்தி தேவா, ரொம்ப பழச்சு. அது இன்னைக்கெல்லாம் இல்லை, ஆச்சது வயசு ஒருத்தருக்கு 80 85. இனிமே என்ன நவோடையான ஸ்திரீயா கரஸ்பரசமா வேர்ப்பது விருப்பதா? ஆறுயிர் பட்டது எனது உயிர் பட்டதென்னு. இது 9ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழியில் உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்னி பெருமாள் வேட்கையும் நெஞ்சேன் தொண்டனேன் திருவெல்லாம் காவிகமிழ் திருக்காட்கரப்ப கரை மருவிய மாயன். அந்த மாயனுடைய சேட்டித்தத்தன் நினைதொரும் சொல்லு, நினைதொரும் நினைத்தொரும் சொல்லு இடிந்து உகும்னு தாதி தரோல்லு. அதனால இது முதல் உருகுமால் நெஞ்சத்துல ஆழ்வார் உருகினார்ங்கிறது இங்கு காட்டினார். இதான் சீலம். சீலம் நான் 2 கலந்தான் ஒல்லு, போகத்தில் தட்டுமாறும் சீலம். தான் அவராக்கி அவரை தன்னிடத்துல வைத்து மாறி கிடந்தது இங்கே. அடுத்தது மகாத்மாக்கள் விரகம் சகியாத மார்த்தவன் வளத்தின் களத்தே கூடுபூரிக்கும் திருமூழிக்களம்ங்கிற அற்புதமான திவ்யதேசம் திருவங்கியாழ்வார் சாதித்தார். பின்னானார் வணங்கும் சோதி திருமூழி களத்தானாய். ஹாரீத மகர்ஷிக்காக அந்த திவ்யதேசத்திலே எழுந்துருளி பெருமான் அவருக்கு உபதேசித்தார். நிறைய ஸ்ரீசூக்திகளை பெருமான் ஹாரீத மகர்ஷிக்கு சொன்னாராம். அதனால திருமொழிக்களமாக இருந்தது. அது திருமொழிக்களம்னு மருவி இருக்கிறது. பெருமான் வாயால பேசினது திருமொழி, திருமொழிக்களம். அதனாலதான் திருவங்கியாழ்வார் பார்த்தார், நம்மதுதான் திருமொழி, கண்டிப்பா இந்த பெருமாளை பாடிடணுங்கிறதுக்காக திருமொழிக்களத்துல பெருமாள் சேவை சாதிக்கிறார். எதுக்கு தெரியுமோ? பின்னானார் வணங்கும் சோதி. விபவாவதாரத்தின் போது யாரெல்லாம் பெருமான அனுபவிக்க முடியாத பெருப்புமோ அவர்கள் அனைவரும் அனுபவிக்கும்படிக்கு இன்னைக்கு திருமொழிக்களத்திலே சேவை சாதிக்கிறான். பாரத புழாங்கிற அற்புதமான நதி ரொம்ப நல்லா ஓடுறது. அந்த நதிக்கரையில தான் திருமூழிக்களத்து பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார். இது 2 பக்கம், நடுவுல திருவஞ்சிகளம், இந்த பக்கம் போனோம்னா திருக்காட்கரை, இந்த பக்கம் போனோம்னா திருமூழிக்களம். 2 பெருமான அற்புத தரிசனம். அந்த திருமூழிக்களத்தெம்பெருமானுக்கு எங்கானல் அகங்கழிவாய் என் ஆழ்வார் இங்கிருந்து தூது விடுகிறார். எம்பெருமானே திருமூழிக்களத்தார் இடத்துல ஒரு விஷயத்தை போய் சொல்லு. உடனே பறவை கட்டுது, என்ன சொல்லணும்னுட்டு, தான் தன்னை கொண்டு அகல்தல் தகவென்று தான் தன்னை எங்கிடத்திலேருந்து பிரிச்சுன்னு போக பார்க்கிறா பார். இது தகவன்று, இந்த தத்துவம் என்று தகவன்றுன்னு சொல்ற மொழியோ அதே போலத்தான் அழ்வார் இங்க சொல்ல. தகவன்று இது உன் சுபாவத்துக்கு ஏத்ததல்ல, தான் தன்னை கொண்டு அகல்தல் எது பெருமானுடைய சுபாவத்துக்கு ஏத்ததல்லவா? ஆழ்வார் சேவிக்கணும்னு காத்துட்டு இருக்கார். இல்ல ஆழ்வீர், இப்ப சேவை சாதிக்கிறதுக்கு இல்லை, மணி 4:30 ஆயிடுத்து, நீர் வேணா நாளைக்கு வாரும் அப்படின்னு சொல்லி சேவை சாதிக்காத இருந்துவிட்டா பெருங்குற்றம் விட்டார் ஆழ்வார்.
பறவை கேட்டது. அவர் சௌரியத்துக்கு வேணும்னா அவர் நிற்கிறார், நிற்காது இருந்துட்டு போறார். இது ரொம்ப நன்னா இருக்கே, நீர் கேட்கறது இப்படி கேட்கலாமான்னா, நான் கேட்பேன், அவர் வரணும். அதுதான் எனக்கு அவருக்கு இருக்கிற சம்பந்தம். அதனால அவனை பிரிச்சுன்னு போகவே முடியாதுன்னு சொல்லிடு. கிழிய விண்ணப்பிச்சேன். பக்தர்களுக்கும் கள்ளத்தனம் உண்டு, பகவானுக்கும் கள்ளத்தனம் உண்டு. அடியார்களோட கூடி சேவிக்காம தனியா இருந்து சேவிச்சோம், இது நமக்கு கள்ளத்தனம். அடியார்களுக்கு சேவை சாதிக்காம பெருமாள் மறைச்சு விட்டார், அது அவருக்கு கள்ளத்தனம். ஆனால் அந்த கள்ளத்தனம் அவருக்கும் கூடாது, கள்ளத்தனம் நமக்கும் கூடாது. ஆழ்வார் தெரிவித்தார், மகாத்மாக்களுடைய விரகம் சகிக்க மாட்டாரே. ஏன் தெரியுமா? பெருமாள் எங்கிட்ட வரமாட்டேங்கிறார். பக்ஷியை ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை ஞாபகப்படுத்தினா உடனே அவர் ஓட்டமா ஓடி வந்துருவார். அங்க இருக்கக்கூடிய பல மகாத்மாக்களோட சேர்ந்து இருக்கிறார். அவர்களோட விட்டு பிரியறத பகவான் தரிக்க முடியாது. திருமூழிக்களத்துல உரைபவர்கள் பண்டிதர்கள், மகாபக்தர்கள், பாகவதர்கள், அவர்களோட இருக்கிற ஜோர், அதனால நம்மளை மறந்து விட்டார் போல் இருக்கு. அதெல்லாம் இல்லை, நாம அந்த மகாத்மாக்களோட கோட்டியில சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு போய் சொல்லணுட்டியானா கண்டிப்பா ஓடி வந்துருவார். திருமூழி களத்துறையும் பெருமான் தான் தன்னை கொண்டு ஆககள் தாகவென்னு உரையீரே, தன்னை எங்கிட்டேந்து பிரிச்சு நடக்கூடாதுன்னு போய் சொல்லுங்கோ என்று திருமூழி களத்தில் தெரிவித்தார். அந்த திவதேசத்திலே பெருமான் காட்டினது மார்தவம்.